இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான். அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல. இவ்வளோ சின்ன குறுகிய காலத்துல அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்துல இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்திய நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து சொன்னதுனாலதான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா. ஐயோ அப்பா, இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும், நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது. இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க கிட்ட சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம். பட் ஆனா இந்த விழாவினுடைய நோக்கம் உங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான். ரொம்ப சின்ன ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து இந்த படத்தோட மேக்கர்ஸுமே ஒரு யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சு, இப்ப நானுமே ஒரு யூடியூப் சேனல்ல இருந்தோ அரல்ஸ் டெலிவிஷன்ல இருந்து ரேடியோல இருந்து அப்படி வந்த இப்ப இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வந்திருக்கோம். இப்ப வந்து சினிமா எடுத்துடலாம், அது பெரிய தனி போராட்டம்னு வச்சுக்கலாம். பட் அந்த சினிமாவை கொண்டு போய் சேர்க்கிறது தான் இங்க அந்த கடைசி லெக் தான் வந்து இங்க இருக்கிற பிரச்சனை. ஏன்னா எப்படி இப்படி ஒரு படம் வந்திருக்குன்றது எப்படி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைய இப்போ ஒரு பெரிய மலை போல பிரச்சனைய வந்து பயங்கர பனி போன விலக செஞ்ச உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு சின்ன படம் வந்து ஈஸியா டிஸ்ரெகார்ட் பண்ணியிருக்கப்படும். இது என்னப்பா இது என்ன படம் இது அப்படின்னு சொல்லி ஈஸியா வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் இருந்தது. பட் அப்படி எந்த வாய்ப்புமே யாருக்குமே கொடுக்காத பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட கண்டென்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது எடுத்துட்டு போய் ஷோகேஸ் பண்றதுக்கு. ஆனா அப்படி அது மட்டுமே போதும். ஏன்னா அதோட கிரேட்னஸ் என்னன்னா, நான் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், ஒரு பெரிய படத்துக்கு பல கோடி ரூபா பொருட்செலவுல கொடுக்குற படத்துக்கு அதே டிக்கெட் தான், எங்களை மாதிரி சின்ன அதே டிக்கெட் தான். பட் ஆனா ஆடியன்ஸோட கிரேட்னஸ் வந்து அவ்வளோ பெரிய படத்துக்கு நான் இந்த சின்ன கதைக்கு நான் எதுக்கு இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற எந்த இடத்துலயுமே அவங்க கேட்கல, எந்த கேள்வியுமே கேட்கல. எங்களுக்கு சொல்றதுக்கு அதை தவிர்த்து, நன்றியை தவிர்த்து புதுசா எதுவும் இல்லை. ஆனா நன்றி மட்டும் நிறைய தடவை சொல்ல வேண்டியது இருக்கு.